அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் ஒரு 2 days பேக் நிஃப்டி எக்ஸ்பைரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் தான் நடந்திருக்கு, வரக்கூடிய நாட்கள் வாரங்கள் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது, எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லலான்னு இருந்தேன். நம்ம டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் இல்லை அட்லீஸ்ட் நான் வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட் வச்சு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம கொடுத்த லெவல் 22,800 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தோம். அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் அகைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பி நிற்குது. ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரிபிள் பாட்டம். இங்கே பாருங்கள், 1 2 3 ட்ரிபிள் பாட்டம் எடுத்துருக்கு. ஸோ இந்த ட்ரிபிள் பாட்டம் எடுத்துகிட்டு அது ஆக்டிவேட் ஆகி மார்க்கெட் மேலே போகலாம். அது ஒரு பாயிண்ட். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ட்ரிபிள் பாட்டம் ஃபெயிலியர் ஆகிட்டு மார்க்கெட் ஃபர்தராக ஒரு நல்ல ஃபால் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஏன் மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு? ஃபஸ்ட்டு மேஜரான ரீசன் எஃப்ஐஏஸ் செல்லிங்கில் தான் இருக்காங்க. ஃபாரினல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார், FIIS. ஸோ இவங்க கண்டினியூஸாக செல்லிங்கில் இருக்காங்க. இவங்க என்றைக்கு பையிங்கில் வராங்களோ அப்போ மட்டும்தான் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டு, ஒரு பையிங் ப்ரெஷர் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அடுத்தது குளோபலாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் எல்லா கண்ட்ரீஸ்க்குமே டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கார். ஓகேங்களா? அவர் வந்ததுலேருந்தே மார்க்கெட் அதுக்கு முன்னாடி லைட்டாக செல்லிங்கில் இருந்துச்சு. அவர் வந்ததுக்கப்புறம் சூப்பராகவே செல்லிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 டெக்னிக்கலாகவே மார்க்கெட் கீழே தான் போகும், ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கும்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த எல்லா விஷயமும் சேர்ந்து தான் மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? எப்படி நான் டெக்னிக்கலாக மார்க்கெட் கீழே தான் போயிட்டுருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வீக்லி அனலைசிங்கில் காட்டுறேன். இந்த பாருங்கள், நல்லா நோட் பண்ணுங்கள். இதை மார்க்கெட் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம வரையலாம். ஓகேங்களா? பாருங்கள், மார்க்கெட் மேலே இந்த மார்க்கெட் வீக்லியில் ஒரு இடத்துல பட்டு கீழே வருது, மறுபடியும் இன்னொரு இடத்துல பட்டு கீழே வருது, அகைன் மார்க்கெட் மேலே போயிட்டு இப்போ கீழே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு பேட்டர்னாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். எந்த மாதிரியான ஒரு பேட்டர்னா, ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரையாங்கிள் 90 டிகிரியில் நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிங்க அப்படின்னா ஒன்ஸ் இதை மேலே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து நல்லாவே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் இதை கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்லாவே மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி நீ சொல்கிற மார்க்கெட் நல்லாவே கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிற அப்படின்னா இதை நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா, June 6, அதாவது நம்மளுடைய எலெக்ஷன் அன்றைக்கி ஒரு விக்கு மட்டும் எவ்வளோ நீட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். விக்கு இந்த இடத்துல தெரியுதுங்களா? நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மார்க்கெட் இந்த விக்கை ஃபில் பண்ணணும். இந்த விக்கை மார்க்கெட் ஃபில் பண்ணணும். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் 22,800 ரேஞ்சில் சூப்பராக நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் 21,000 இந்த லோ 21,200 ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அட் த சேம் டைம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிபிள் பாட்டம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நல்லாவே மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் இந்த சேனல் பேட்டர்னை பற்றி நிறையா வீடியோவில் பேசியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ இந்த சேனலில் உடைக்கும் போதே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நான் உங்களுக்கு அதை இந்த மாதிரி சேனலில் பிரேக் பண்ணிடுச்சு. இந்த சேனலுக்குள்ளே இருந்து மார்க்கெட் எலெக்ஷனுக்கு அப்புறம் சேனலுக்கு மேலே போச்சு. ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ எலெக்ஷன் அப்போ இந்த சேனலுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கீழே எல்லாருடைய ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போனாங்க. அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை போச்சு. அகைன் மார்க்கெட் இந்த சேனலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அகைன் இந்த சேனலில் இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாவது ஒரு 2 லைன், சாரி 1 செகண்ட்,
எப்பயுமே மார்க்கெட் வந்து ஒரு லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா மேக்ஸிமம் ரீட்ரேஸ் பண்ணிட்டு தான் அதோடைய பொசிஷனுக்கு போகும். இப்போ கீழே வந்துகிட்டு இருக்க மார்க்கெட் ஒரு லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் நல்லாவே ஃபாலோ ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டைம், எல்லா டைமும் அப்படி நடக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஒரு 90 to 95% ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துட்டு தான் மார்க்கெட் டவுனில் இருந்தாலும் சரி அப்வர்டில் இருந்தாலும் போயிட்டுருக்கும். ஸோ இப்போ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டோடைய கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நம்மளுடைய சேனலை வந்து பிரேக் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், பிரேக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கா? நான் சொல்கிற விஷயம் புரியுதான்னு பாருங்கள். மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணாங்க, பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபால் ஆகலை, ஓகேங்களா? பிரேக் பண்ணுறாங்க, அகைன் ரீட்ரேஸ்மெண்ட்டும் பண்ணிவிட்டு இப்போ இங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ எப்போ இந்த லோவை, அதாவது 22,800 ரேஞ்சுக்கு கீழே ஒரு 4 hour கேண்டிலோ இல்லை ஒரு 1 day கேண்டில் வந்து பிரேக் பண்ணுறாங்க, பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக கீழே வரலாம். ஸோ நான் இதை வச்சு மார்க்கெட் கீழே போகணும்னு சொல்கிறேன் அப்படின்னா எஃப்ஐ செல்லிங்கில் இருக்காங்க, ட்ரம்ப் வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, நம்மளுடைய பட்ஜெட்டுமே வந்து ஒரு மிக்சடு பட்ஜெட், ஷேர் மார்க்கெட்டுக்கு பெருசாக எந்த ஒரு நல்ல செய்திகளும் இல்லாத ஒரு பட்ஜெட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து நான் கீழே போகும். டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குன்றதையும் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், ஓகேங்களா? ஸோ ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்லேயே இருக்குது. மோஸ்ட்டாக மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குது. அட் த சேம் டைம் எஃப்ஐஎஸ் பையிங்க்கு வராங்க, இந்த ட்ரிபிள் பாட்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் நமக்கு இன்ட்ராடே பண்ணுறதுக்கும் டெய்லி ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணிடலாம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட், இந்த சப்போர்ட்டை வந்து நான் மாற்ற விரும்பலை. 22,800ன்றதுலாம் 3 முறை பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். மார்க்கெட் மேலே வராங்க அப்படின்னா 22,259 வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே வராங்க அப்படின்னா 23,636 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே வராங்க அப்படின்னா 23,820 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 22,800, அதுக்கும் மேலே மார்க்கெட் கீழே வராங்க அப்படின்னா 22,650. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா 21,800 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஒன் செகண்ட். மார்க்கெட் அதிகம் பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா 21,800 ரேஞ்சில் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷன் இல்லை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள், இந்த லெவல்ஸ், இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இதெல்லாம் டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்படி யார் சொல்கிறதும் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. ஸோ நீங்களும் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டை டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் 10 ட்ரேடிங் செஷனில் கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு 8 ட்ரேடிங் செஷன் டெக்னிக்கலாக மட்டும்தான் ட்ரேட் ஆகும். ஸோ அந்த 8 ட்ரேடிங் செஷனில் ஒரு 2 ட்ரேடிங் செஷன் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த மந்த் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸோ அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட ரியல் மணியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணால் தான் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, நம்ம எப்படி நடந்துக்கணும், எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ப்ராப்பராக 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலான்ற பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து டெலகிராம் குரூப்புடைய லிங்க் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் மார்க்கெட்டில் வர அப்டேட்ஸை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ யாரையுமே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் யார் சொல்கிறதையும் 100% நம்பிடாதீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கான மணி, நீங்கள் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண மணின்றதுனால ஸோ நீங்களும் கொஞ்சம் அதில் எஃபர்ட் போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும். மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை என்றைக்குமே யோசிக்கக்கூடாது. நம்மளுடைய எல்லா வீடியோஸ்லையும் நான் அதை தான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக இருங்க, அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் வரக்கூடிய நாட்களில் எப்படிலாம் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.